இதெல்லாம் யாருப்பா கேட்கறது? இதெல்லாம் சும்மா இதை இது பண்றானுங்க. யாருப்பா இந்த இயேசு? ஏதோ சும்மா ஏதோ நோய்களை சுகமாக்குறாராம். எதுக்காக இந்த வெள்ளம் தேவையில்லாம வேலை செய்யறாரு? இவங்க தச்சனோட பையன் தானே அவரு. ஏன் இந்த வேலை செய்யறாரு? வேலையை பார்க்க சொல்லு. நம்முடைய தகப்பன் யாரு? ஆபிரகாம் தானே, முற்பிதாக்கள்லாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேர் தானே. இவர் யார் புதுசா இப்ப வந்து நோய்களை சுகமாக்குறன்றாரு, மனம் திரும்புங்கள்ன்றாரு, வியாதிகளை சுகமாக்குவேன்றாரு, கண்டவன் பிதாவை கண்டவன் சொல்றாரு. தேவ தூஷணம் மாதிரி தெரியுது அப்படின்னு அவரை குற்றம் சாட்டுகிறார்கள். அவரையும் குற்றம் சாட்டுறாங்க, யோவான் ஸ்நானனையும் குற்றம். அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு தான் யோவான் ஸ்நானன் சொல்றாரு. சும்மா ஆபிரகாம் குமாரன் சும்மா காலத்தை ஓட்டி பேசிக்கிட்டே இருந்த விளக்கம் வருது, வாசிங்க. சும்மா ஆபிரகாமின் குமாரன் சும்மா சொல்லிட்டு இருக்காதையா, வேலை செய். என்ன வேலை செய்யணும்? வாசிங்க. அவர் நினைச்சாருன்னா கல்லுகளினால் கூட பிள்ளைகளை உண்டாக்க முடியும். நீதான் பையன் சும்மா சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு. இது எதுக்கு தெரியுமா? நேரத்தை வீணடித்தார்கள். கவனிங்க. இதுதான் காரணம். அவன் சொல்லுகிற விஷயம் இல்ல. ஏன் இதை சொல்றாரு தெரியுங்களா? சும்மா நேரத்தை போக்கிக்கிட்டு ஆண்டவரை இயேசு சொல்லும் போது என்ன சொல்றாரு? நீண்ட அங்கிகளை தரித்து வந்தனங்களை செய்து பார்வைக்கு நீண்ட ஜபங்களை செய்கிற. எப்படி இருக்கிறாங்களா? பார்வைக்கு நீண்ட ஜபம். ஒரு அங்கியை போட்டுக்கிறது, நீட்டா நல்லா வந்து இது பண்றாங்க. அந்த நாட்கள் அப்படி இருந்தது. நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிற நாங்கள் ஆபிரகாம் முற்பிதாக்கள், ஆபிரகாமின் குமாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தை கற்று எல்லாம் நல்லதுதான், ரைட், நல்லது. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை நிறைவேற்றுவதற்கான காரியம் ஒன்றுமே கிடையாது. அதனால இயேசு அவங்களை பார்த்து சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. என்னன்னு சொல்லிடுறாரு இயேசு? சொல்றாரு, இது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். மேல பார்க்கறது எப்படி இருக்குது? மேல பார்க்கறது எப்படி இருக்கிற ஆளு பல 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 இருக்கிறார். உள்ள ஒரே அழுக்கும் நாற்றமா இருக்கியா உனக்கு? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்காது, வேஸ்ட். அதுதான் யோவான் ஸ்நானன் சொல்றாரு. மனம் திரும்ப மாட்டோம். ஏதோ மனம் திரும்பிட்டு வார்த்தையை கேட்டுட்டு, இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு மனம் திரும்பிட்டு, நான் சொன்ன வார்த்தையை கேட்டு மனம் திரும்பிட்டு வந்து ஞானசாமி விட்டு ஓடிடாத. என்ன பண்ணு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஏன் காரியம் ஏன் இந்த யோவான் ஸ்நானன் இப்படி சொல்றாரு? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அப்பவே 1ஆம் நூற்றாண்டிலே இது சொல்லப்பட்டிருக்கு. உண்மையாகவே இந்த வார்த்தை இப்பொழுது ரொம்ப பொருத்தம் உள்ளதான வார்த்தையாய் உண்மையாகவே சொல்லப்போனா அருமையான தீர்க்க தரிசன வார்த்தையை போல இருக்கு. என்ன காரணம்? நான் மனம் திரும்பி இருக்கிறேன். நம்ம எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு நான் மனம் திரும்பி இருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராய் நான் செயல்படுறேன். நான் ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறேன். கர்த்தருடைய சபைக்கெல்லாம் போறேன். எல்லாம் இருக்கிறேன். எல்லாவற்றிலும் நான் மனம் திரும்பி எல்லாவற்றிலும் பூரணமாய் பழைய பாவங்கள் எல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றது முக்கியம் இல்ல. மனம் திரும்பி இருக்கிறேன் அப்படின்னா அதற்கேற்ற கனிகளை நான் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன அப்படின்னா, நான் மனம் திரும்பிட்டேன், என்னால ஒரு கூட்டம் ஆத்மாவை மனம் திரும்ப சொல்ல இந்த கனி கொடுக்கணும். ஏன்னா ஒரு கனி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு செடியை போலதான் கர்த்தர் நம்மை பாதுகாக்கும். ஒரு மரத்தை போல அதுக்கு நல்ல தண்ணி ஊத்தி, அதுக்கு நல்ல விதை போட்டு, அதை பாதுகாத்து, அதை பதப்படுத்தி, அதை பலப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு சின்ன ஒரு செடியா இருந்தாலும் சின்ன மரமா இருந்தாலும் அதற்கேற்ற பலனை கொடுக்குதா இல்லையா? கண்டிப்பா கொடுக்குது. நம்மள எதிர்பார்க்கும். இப்போ பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி அவரை தந்தருளி எல்லாவற்றையும் நமக்கு செய்தது உண்மை என்றால், அவருக்கு நாம் மனம் திரும்புகிறது மாத்திரம் அல்ல, நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறுகிறது மாத்திரம் அல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை உண்மையாகவே நாம் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அதை வாசிங்க, அடுத்த வசனம். இந்த வசனத்தை தான் சொன்னேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே சொல்லுவோம். ஏன் கோடரியை கொண்டு போய் எதுக்கு மரத்துக்கு கீழே வைக்கிறாங்க? சொல்லுங்க. மரத்துக்கு கீழான கோடரி எதுக்குங்க வைப்பாங்க? சைஸ் பார்ப்பாங்களோ? கோடரி கொண்டு போய் மரத்தாண்ட எதுக்கு வைப்பாங்க?
அவ்வளவுதான், அதோட காரியம் முடிய போகுதுன்னு அர்த்தம். அப்ப கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தான் உருவாக்கி இருக்கிற அந்த மரத்தை நல்லா நல்லா பண்படுத்தி பதப்படுத்தி நல்லா அருமையா வளர்த்து இருக்கிறாரு. ஆனா கனிகள் ஒரு கனிகள் கூட இல்லையே. இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இல்ல. பிதாவாகிய தோட்டக்காரர் சொல்லிட்டார், வெட்டி போடு, வேஸ்ட், ஒரு பிரயோஜனம் இல்ல. இத்தனை வருடங்களா இதை பாதுகாத்து, இது விதை போட்டு, தண்ணீர் ஊற்றி வளர்த்து பாதுகாத்து பேணி காத்து ஒரு பிரயோஜனமும் இல்ல, வெட்டி போ. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே. மேல மாத்திரம் இல்ல, மேல மட்டும் வந்து மறுபடியும் வளர வாய்ப்பு இருக்கு. எங்க வைக்கப்பட்டிருக்கிறதா? மரங்களின் வேர் அருகே. முழுமையா மறுபடியும் வாய்ப்பே கிடையாது. முழுமையாய் அழித்து போட முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. வாசிங்க. ஆகையா மரமெல்லாம் அல்லேலூயா. கவனிங்க தேவ பிள்ளைகளே, நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் என்ன கனி என்னங்க கனி கொடுக்கணும்? இயேசு கிறிஸ்து என்ன ரட்சித்தாரு, என்ன மனம் திரும்ப வைத்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தினால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன். அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை பிதாவுக்கு கொடுக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டு நான் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றதோட என் காரியம் முடியல. இதுதான் யோவான் ஸ்நானன் வலியுறுத்துறேன். அதோட ஓடிடாத, அதோட வேலை முடியல, அதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்குது. ஆமென் சொல்லுங்களேன். நான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று அதோட வேலை முடியல, அதுக்கப்புறம் தான் தேவனுடைய ராஜ்யம் என்கிற வேலை எனக்குள்ளே ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இன்றைக்கு மரங்களின் வேர் அருகே, அன்றைக்கே சொல்லிட்டார், மரங்களின் வேர் அருகே ஓடறியா. நிச்சயமாகவே தேவ பிள்ளை, இன்றைக்கு இந்த வார்த்தையை சொன்னா ஜனங்கள் ஏற்றுக்கொள்றதில்லை. சும்மா அப்படிதாங்க சொல்லுவாங்க. இவங்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, வருஷ காலமா சொல்றாங்க. எங்க நடக்குது இதெல்லாம்? நடக்கும் போது பார்த்தா எப்படி அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறதுக்கு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதற்குரிய பிரயாசமோ அதற்குரிய காரியங்களோ அவர்களால் எடுக்க முடியும். தீர்மானத்துக்குள்ள வர முடியல. மனம் திரும்பி இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறார்கள். ஆனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க முடியவில்லை. அருமையான தேவ பிள்ளைகள், சரி கொடுக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஓடட்டும், இன்னும் கொஞ்சம் நாட்கள் போகட்டும், பார்த்துக்கலாம். சொன்னாங்களே நோவாவின் நாட்கள்ல பேழை கட்டுற மாதிரி, உண்மையிலே இந்த நாட்கள்ல பேழை கட்டுறது என்ன இருக்கும் சொல்லுங்க? டெய்லி தம்பிக்கு சர்ச்சுக்கு வந்துருங்க, டெய்லி பேழை கட்ட வேண்டி இருக்கு. ஏசு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பேழையை கட்டினா பார்ப்பாங்க பாதி பசங்க. டெய்லி கூப்பிட்டு இருக்கிறாரு பேழை கட்டு. வான இந்த பக்கம் அவனை பிடிச்சிடுவார், அப்படியே இந்த பக்கம் வந்தா பிடிச்சிடுவார் போல. நான் ஜானியண்ணா இந்த பக்கம் அப்படி ஏத்தனா பாஸ்ட் பிடிக்கிற, அப்படி ஏற்றி அப்படி விட்டுறேன். டெய்லி நான் டெய்லி பேழை செய்யணும்னு சொல்லினே இருக்கு. டெய்லி சொல்றாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரோ பேழை செய்யணும். ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல. வருஷ காலமா பண்ணிட்டு இருக்கிறாரு, எப்பதான் மழை தெரியல, பேழை செஞ்சுனே இருக்கிறாரு. சொல்லுவோமா இல்லையா? கூட இருக்கிறவங்களுக்கு எப்படியா இருக்கும்? என்னப்பா இது, ஒரு வருஷ காலமா செஞ்சுக்கிறான் தாத்தா, ஒன்னும் ஒரு துட்டு ஒரு மழை ஒரு டிராப் கூட வரல. கரெக்ட் தானே? ஒரு துளி மழை கூட ஒண்ணு கூட வரலையேப்பா. எதுக்கு இந்த தாத்தா சும்மா போட்டு சும்மா உரசின்னு தேய்ச்சின்னு இருக்குதுன்னு தெரியலையே. சொல்லியிருப்பாங்களா இல்லையா? எல்லாரும் அவங்களுக்கு சேர்ந்தவங்களே சொல்லியிருப்பாங்க, அந்த ஊர்ல இருக்கிறவங்களே சொல்லாது, எல்லாம் சிரிச்சு வேடிக்கை பார்த்திருப்பாங்க. எதுக்கு இந்த தாத்துக்கு சுரண்டி நிற்கிறார், போட்டு தேய்ச்சின்னு எல்லாம் இந்த கீழெல்லாம் பூசி நிற்கிறாரு தெரியலையே. கர்த்தர் சொல்றத அவர் செய்யறார். உண்மையா சொல்ல போனா நோவா அவன் வாழ்ந்த நாட்கள் நீதிமானா இருந்தான். அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிய அன்றைக்கே நோவா எல்லா இடத்திலும் போய் சொல்லி, எப்பா மழை இருப்பது, மனம் திரும்பு வேலைக்குள்ள வந்துரு. ஒருத்தனும் கேட்க. வாசிங்க அந்த வசனத்தை, லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 26. நடக்கும்.
உண்மையான தெய்வ பிள்ளைகளே, நோவா பேழைக்குள்ள போகிற நாள் வரைக்கும் ஜனங்க ஜாலியா சந்தோஷமா எப்படி என்ன பண்ணாங்களாம்? பெண் கொண்டும், சொல்லுங்க அந்த வசனத்தை படிங்க. பெண் கொண்டும் அப்படின்னா என்ன? ஏய் பெண் இது கல்யாணம் வருது, பாட்டா போட்டு ஸ்டார்ட் பண்ணு, பாட்டா போட்டு டான்ஸ் ஸ்டார்ட் பண்றா, போடு. அதுனா என்ன சொல்றாங்க? அது சுத்துது டிஜே. அதுல வேற நம்மள கேக்குறாங்க, இந்த பாட்டும் போட்டுக்கலாமா, கொஞ்சம் ரெண்டு பாட்டு மட்டும் போட்டுக்கலாம். பிச்சுருவான் வீட்டு வெளில வந்தோன்னா சவுண்டு கேக்குது உள்ள, ரெண்டு பாட்டும் போட்டுக்கிறான். அதெல்லாம் வேணும் கூடாது. பர்மிஷனே கேக்குறாங்க தம்பிங்க, ரெண்டு பாட்டும் போட்டுக்கிறோம். கவுனிங்க. அப்ப என்ன பண்ணாங்க? அந்த நாட்களே நடந்துதான் இருக்குது. என்ன பண்றாங்க? எல்லாம் ஜாலியா சந்தோஷமா, தாத்தாவுக்கு ஒரு வேலை இல்லப்பா, ஏதோ போட்டு தேய்ச்சின்னு உரசின்னு இருக்கு அப்படின்னு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜாலியா திருமண விழாக்களை கொண்டாடிக்கின்னு அவங்க ரொம்ப சுகபோகமா சந்தோஷமா இருந்தான். திடீர்னு கர்த்தர் ஒரு நாள் சொன்னார், எல்லா மிருகங்களை உள்ள ஏத்து, சீக்கிரம் நீ உள்ள போ. ஹல்லேலூயா. எல்லா மிருகங்களையும் சீக்கிரம் ஜோடு ஜோடா உள்ள ஏத்து, வேகமா நீ உள்ள போ. தெய்வ பிள்ளை, ஒரு நாள்ல கர்த்தர் செஞ்சு போ, உள்ள போ. திடீர்னு சம்பவம் நடந்தது. நோவாவுக்கே தெரியாது எப்ப நடக்கும். திடீர்னு கர்த்தர் சொன்னார், உள்ள போயாச்சு. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பாக்குறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் கூட யாருக்கும் ஒண்ணும் தெரியல. மழை வந்ததுக்கு அப்புறம் தான், ஐயோ நோவா தாத்தா சொன்னாரு, உண்மைதான் போல. வருஷ காலமா இந்த தாத்தா எதையோ போட்டு எதையோ பண்ணிட்டு இருக்குன்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் மனம் திரும்பணும்னு நினைச்சாலும் மனம் திரும்ப முடியுமா? அவ்வளவு. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, பெண் கொண்டும் ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு கொடுத்தார்கள். சில பிரளயம் வந்து யாரையும், நல்லா கவனிங்க, கோடரியானது வேறு அருகே இப்பொழுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்பொழுதே. உண்மையாகவே கர்த்தருடைய கோபத்தினாலதான் பூமி எங்கும் நோவாவின் குடும்பத்தை தவிர எல்லாரும் அழிக்கப்படும். உண்மையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் உண்மையாகவே சொல்ல போனா அநேக முறை பிதாவானவர் சொல்லிட்டார், நம்மளுக்கு நம்ம கிட்டேயே அநேக முறை கோடரி வந்துருக்கு. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? அநேக முறை நம்ம கிட்டேயே கோடரி வந்திருக்கு. ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அப்பா ரத்தத்தெல்லாம் கொடுத்து இவ்வளவு சம்பாதித்து ரத்தத்தெல்லாம் சிந்தி அவங்களுக்காக நீ இது பண்ண, ஒன்னும் கனியே கொடுக்கல, வெட்டி போடு. இன்னைக்கு வரைக்கும் எப்படி நம்ம நடமாடுறோம்? இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி நம்ம ராமைன்னு சொல்லுவோமே. இது வேடிக்கைக்காக சொல்லுங்க, வாசிங்க. அதுலயே லூக்கா 13வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். மரங்களை நட்டுட்டாரு, அத்தி மரத்தை நட்டுட்டாரு பிதாவானவர். கனியை தேடும் போது ஒரு கனி கூட இல்லை. என்ன பண்றாரு? வாசி. பிதாவானவர் சொல்லிட்டார், 3 வருஷமா நானும் வந்து பாக்குறேன்பா, ஒரு கனி கூட. எதுக்கு சும்மா இடத்த அடிச்சிட்டு இருக்கு? வெட்டி போடு. எத்தனையோ முறை நமக்கு நம்முடைய வேறு அருகே கூட கோடரி வந்திருக்கும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? உண்மைதான். நம்முடைய வேறு அருகே பிதாவானவர் சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். கனியே கொடுக்கல, ரட்சிக்கப்பட்டு ஒரு கனி கூட இல்லை, இதுல வெட்டி போடு. இடத்த வேற அடைச்சிட்டு தூக்கி போடுவா, வேண்டாம். தோட்டக்காரர் சொல்லிட்டார், வெட்டி போடு. உண்மையாகவே பிதாவான அநேக முறை ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தான். இயேசுவோட சொல்லி இருக்கலாம், வெட்டி போடு, ஒண்ணுமே கனியே இல்லை, வேஸ்ட். ரத்தத்தை சிந்தி இவ்வளவு பிரயாசப்பட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, வெட்டி போடு. தோட்டக்காரர் ஒரு விஷயத்தை சொல்றார், வாசிக்க. அந்த தோட்டக்காரர் சொல்றார், ஐயா இது இந்த வருஷம் இருக்கும். இந்த மாதிரிதான் நம்ம வருஷத்தை தள்ளின்னு வரோம்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த மாதிரிதான் நம்மள வருஷங்களை தள்ளின்னு வந்திருக்கிறார்.
இப்படியே வருஷத்தை தள்ளிட்டு இயேசுவோட வருகை வரைக்கும் போயிடலாம் கனவு மட்டும் காணாது. இப்படியே வருஷம் வருஷம் போயிடலாம் போல இருக்கு. இல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை இன்றே கொடுக்கும். ஆமென் சொல்ல மாற்றமே. அல்லேலூயா. யோவான் அப்படித்தானே சொன்னாரு. எப்பா ஞானஸ்நானம் பெற்று போயிடுங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு அன்னிலிருந்து கொடுங்க அப்படி சொன்னாரா? அப்படியே சொன்னாரு. இப்பொழுதே கோடரியானது, அதனால இன்னைக்கே நீ ஞானஸ்நானம் பெற்று கரையான உடனே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அதான் அந்த வார்த்தையினோட அர்த்தம். எப்பா சொல்லிட்டு ஓடிடாத, ஞானஸ்நானம் பெற்றுட்டா ரட்சிக்கப்பட்டு ஓடாத, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை இன்னையிலிருந்தே கொடுக்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உண்மையாகவே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம், பிதாவானவர் இயேசுவின் இடத்துல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இதை நான் பண்படுத்தி வச்சிருக்கிறேன், இதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு இருக்கேன். கர்த்தர் அந்த ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன். வாசிங்க. சரி, இந்த ஒரு வருஷம் விட்டுருங்க, கனி இது நல்லா கொத்தி எரிலாம் போட்டு பாக்குறேன், கனி கொடுக்குதான்னு பார்ப்போம், கொடுக்கலையா அடுத்த வருஷம் வெட்டி. இதுதான் ஒருவேளை நமக்கான நாட்களை கர்த்தர் தள்ளிக்கிட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கனி கொடுக்கிறோம்னா உண்மையாகவே பிதாவாகிய தோட்டக்காரர் சந்தோஷம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி மிக அவசியம். உண்மையாகவே இந்த நோவின் நாட்களை அழிக்க ஏன் கர்த்தர் அழித்து போட்டார்? ஏன் கர்த்தர் அவ்வளவு கொடிதானவரா, அன்புள்ளவர் தானே, மகா நீடிய பொறுமை உள்ளவர் தானே. அவ்வளவு சொல்லியும் எத்தனையோ வருடங்கள் சொல்லியும் மனம் திரும்ப வேண்டும் என்கிற காரியம் கொஞ்சம் கூட ஜனங்கள் உருவாங்க. நோவா மாத்திரம்தான் அதுல நீதிமான கர்த்தர் பார்க்கிறார். ஒருத்தர் கூட கர்த்தர் விரும்புகிற பிரகாரம் மனம் திரும்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேவ கடைசி நாட்கள் யோவான் சானங்கள் சொன்னது போல இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேர் வைக்கப்பட்டது. இன்றைக்கு கனி கொடுக்கிறோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி இன்னும் தேவையான காரியங்களை நமக்குள்ளே அவருடைய பலனை நமக்குள்ளே தருவார். இன்றைக்கே கர்த்தருக்கு கனி கொடுக்கிறவர்களாய் பிதாவுக்கு நல்ல கனிகளை, இன்னும் சொல்ல போனா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர் சொல்ல மாற்றமே. அல்லேலூயா. ஏதோ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஏதோ சபைக்கு வரேன், இப்படியே என் காலம் ஓடிடும், இப்படியே என் நாட்களை கழித்துருவேன். நிச்சயமாகவே இல்லை. சில நாட்கள் ஏதோ ஒரு நாட்கள் அப்படி இருந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு ஆவியானவர் என்று சொல்லுகிற காரியம், இவ்வளவு நாட்கள் எப்படியோ போன நாட்கள் போய்விட்டது, இப்படி இனிமேல் வருகிற நாட்கள் அப்படிப்பட்டதல்ல. இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர். எச்சரிக்கை. இன்றைக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை பிதாவுக்கு நிச்சயமா பலன் அடைகிறவர்களா ஒவ்வொரு நாளும் அவர் சந்தோஷப்படுகிற மாதிரி, அவர் சந்தோஷப்படுகிற விதமாய் அநேக கனிகளை கொடுக்கிறவர் பலன் அடைவோம். மனுஷகுமாரன் நோவாவின் நாட்களில் நடந்தது போல நிச்சயமாகவே ஒரு நாள் இந்த உலகத்துல நடக்கும். அல்லேலூயா. இயேசு வரார் நம்மளை பார்க்கும்போது எல்லாருக்கும் பைத்தியக்கார மாதிரி தான் தெரியும். உண்மையிலேயே எக்கால சத்தம் கேட்கும் போதுதான் தெரியும் நம்ம எல்லாம் பைத்தியக்காரன் இல்லை சொல்லும். உண்மை வார்த்தை அப்படித்தானே சொல்லுது. சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு உங்களுக்கு பைத்தியமா தான் தோன்றும். சும்மா இந்த கூட்டம் கத்திக்கிட்டே இருக்குப்பா, இயேசு வரார் எங்க வர, ஒரு நாள் எக்கால சத்தம் துணிக்கும், கண்டிப்பா அறிந்து கொள்வாங்க இவர்கள் அறிவித்த இயேசு உண்மையுள்ள தெய்வம். அவர் அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர், மனம் திரும்புதலை மற்றவர்கள் அறிவிக்கிறவர்கள். இன்றையிலிருந்தே ஒரு தீர்மானம் தேவனுக்குள்ளாய். ஜூலை மாதம் 11ஆம் தேதி இன்றையிலிருந்தே ஒரு தீர்மானம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நான் பிதாவுக்கு நிச்சயம் சொல்ல பலனடைவோம். தேவனுக்குரிய தீர்மானத்தை, தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய தீர்மானத்தை ஒரு
கூட்டம் ஆத்மாவோடு இயேசுவை பலனடைவோம். தகப்பனே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட சபா எழுப்புதல் இரவு ஜெபத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இவ்வளவு நேரமா எங்களோடு பேசின கிருபைகளுக்காக நன்றி அப்பா. தகப்பனே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து எங்களுக்காக இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டு நிச்சயமாகவே அந்த பிதாவுக்கு நல்ல கனிகளை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க பிள்ளைகளாய் நாங்கள் இருப்போம். அருமையாய் கூட்டத்திற்கு வந்திருக்கிற பிரயாசத்தோடு வந்திருக்கிற அருமையான தாய்மார்கள், சகோதர சகோதரிமார்கள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளை ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம், மகிமை பிள்ளைகளோடு இருக்கும். பிள்ளைகளிடத்தில் இருக்கிற எல்லா சுகவீனங்கள், பலவீனங்கள் கர்த்தர் இன்றைக்கு மாற்றி போட்ட கிருபைகளுக்காக நன்றி. ஒரு புதிய பலன், புதிய சுகம், புதிய அபிஷேகத்தோடு சபை விட்டு கடந்து செல்ல உதவி செய்யும். இன்றையிலிருந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாங்கள் கொடுப்போம் என்கிற தீர்மானத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்கிறோம். வருகிற ஞாயிறு ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. கிளை சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் செய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.